ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான் உங்கள் பேக்கரி வீடியோவில் வணக்கம் சலாம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அன்னோட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வணக்கம் சலாம் இந்த படம் ஒரு தெலுங்கு படம். இப்போ தெலுங்கு படத்தோட தமிழ் அப்டேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஹிந்து, ஹீரோயின் ஒரு முஸ்லீம். ஹீரோவோட முறை பொண்ணு திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவங்க பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு 5 லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கிட்ட போதுமான காசு இல்லை. ஹீரோ ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயின் யதார்த்தமாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அதிர்ஷ்டவசமாக ஹீரோயின் வீட்டில் வேலை கிடைக்கிது. பட் அவர் ஒரு பொய் சொல்கிறார். அது என்னன்னாக்கா, நான் ஒரு முஸ்லீம் சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டில் வேலை பார்க்குறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவோட நல்ல மனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தன்னோட முறை பொண்ணோட ஹாஸ்பிட்டல் செலவை அவரே ஏற்றுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்ன ஆசைனாக்கா, ஃபாரினில் உள்ள மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு ஆசை. அதனால் ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்ணுறானாக்கா, காசுக்காக சொந்த தங்கச்சியை வில்லன்கிட்ட கூட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். வில்லன் யாருனாக்கா, ஃபாரினில் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன். அவன்கிட்ட எப்படியாவது சொந்த தங்கச்சியை காசுக்காக கூட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். இது தெரிஞ்ச ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோகிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. என்னோட பொண்ணை கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் வச்சு தங்க வச்சுக்க, நான் சொல்கிறப்ப என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டில் தங்குறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டில் தங்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்டேஜில் லவ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் படத்தோட வில்லங்கிட்டேருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, 2 பேரோட லவ் சக்ஸஸாக இருந்துச்சா, இவங்க 2 பேர் லவ்வுக்கும் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா, இவங்க லவ் கல்யாணத்தை போய் முடிஞ்சிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. நான் எவ்வளவோ மொக்கப்படம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு மொக்கப்படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம் ஓடுது. ஃபஸ்ட்டு 1 hourலேயே எனக்கு சரியான தூக்கம் வருது. என்னால் தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. மூஞ்சி கழுவிட்டு வந்து படம் பார்த்தேன். அடுத்து ஒரு 1/2 hour மறுபடியும் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. 2வது தடவை மூஞ்சி கழுவிட்டு படம் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 2 தடவை மூஞ்சி கழுவிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சீரியல் மேலே எடுத்திருக்காங்க. படம் வந்து உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னாக்கா இந்த படத்தை பாருங்கள். 100% ஷூராக சொல்லுவேன், இந்த படத்தை தூக்கம் கண்டிப்பாக வரும். ஏன்னாக்கா நான் வந்து அனுபவப்பட்டேன். 2 தடவை தூக்கம் சுற்றி விழுந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு படம். இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் வரும், ஏன் வருதுன்னே தெரியாது. ஒரு 30 40 பேர் வில்லன் இருப்பாங்க, வில்லனோட ஆளுங்க இருப்பாங்க. 30 40 பேரை ஒரே ஆளாக நின்று அடிப்பார். ஒரு பஞ்சு பண்ணுவார், 3 பேர் அடி எம்பி விழுவான். அந்த மாதிரி தான் ரொம்ப கேவலமான ஃபைட் சீன்லாம் வச்சுருக்காங்க. ஃபைட் கொரியோகிராஃபிலாம் மொக்கையாக இருக்குது. ஒரே ஆள் வந்து ஒரு 10 பேரை அடித்தா கூட ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 40 50 பேரை அடிக்கிறாங்கும்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிஜி வந்து ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் நடக்கும்போது ஜன்னல் கிளாஸ்லாம் உடையும், அதெல்லாம் ஒரிஜினலாகவே காட்டியிருக்கலாம். அதெல்லாம் சிஜி பண்ணியிருக்காங்க. ஜன்னல் கிளாஸ்லாம் உடையிற மாதிரி சிஜி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து ஒரு வாக்கியம் மாதிரி இருக்கும், அதில் தண்ணி வரும். அந்த அந்த சீன்லாம் சிஜி பண்ணியிருக்காங்க. தண்ணியை கூட சிஜி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் காமெடிங்கிற பேரில் மொக்க போட்டிருக்காங்க. ஹீரோவும் காமெடி பண்ணுவார், ஹீரோயினும் காமெடி பண்ணுவாங்க. ஆனால் எந்த காமெடிக்கும் சிரிப்பு தான் வரல, கடுப்பு தான் வருது. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொன்னோம்னாக்க சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியல் மாதிரி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட வில்லன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஓவராலாக இந்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சீரியலில் ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சினிமேட்டிக்காக இல்லை, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்னாக்கா எல்லாமே சொல்லலாம். இந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் தான். இந்த படத்தில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காங்க. இந்த எப்பொழுதும் ஒரு மொக்க படம் எடுத்தாங்கனாக்கா ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 hour 50 minutesலேயே முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுது. இந்த படத்தை ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணியிருந்தாங்க, ஒரு சுமாரான படம்னு சொல்லியிருக்கலாம். பட் இப்போ வந்து ரொம்ப கடுப்பாக மொக்க படமாக இருக்குது. அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஏகப்பட்ட சாங்ஸ் வருது. ஒரு 6 7 சாங் வருது. அதெல்லாம் ஏன் வருதுன்னே தெரியல. கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப மோசம். இந்த பஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஒரு சவுண்ட் வச்சுருக்காங்க. ஃபைட் சீன்லாம் வரும்போது ஒரே சவுண்டு தான். அதை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 hours 30 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள்.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.